எலெக்ஷன் அப்போ வந்து இதே விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுகவுடைய கூட்டணி தாங்க. எந்த விஜயுடைய திமுகவில் இருக்கக்கூடிய எம்பியும் மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு ஆர் ராசா இருக்கார் இல்லைங்க, அவர் வந்து ஒரு ஆர் ராசா எழுதுனது பார்த்தா கமலஹாசன் எழுதுவார் தெரியுமா தமிழ், அந்த மாதிரி ஒரு இதில் எழுதியிருக்கார், கோட்லாம் பண்ணி எழுதியிருக்கார். ஜாக்பாட் அடிக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது ஒருத்தருக்கு லாபம் வந்துச்சுன்னா லாபம் வந்துனே இருக்கும், வெற்றி வந்துச்சுன்னா வெற்றி வந்துனே இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இப்போ விஜய்க்கு வந்து ஒரு பை எலெக்ஷன் நடக்கும். அதாவது இங்கே திருச்சி கிழக்கில் வந்து விஜய் வந்து ரிசைன் பண்ணுறதுனா அங்கே நடக்கும். அது நடக்கும் போதே வந்து எம்பி எலெக்ஷனுக்கு இப்போ வந்து உடனே பை எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஜூன் 18 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்க, அப்போ அந்த ஜூன் 18 அங்கே நடக்கும்போது அப்போ 2 இடத்துக்கு வரைக்கும் விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு போனால் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு இது வரைக்கும் அவங்க வந்து எம்பியாக வந்து யாருமே விஜயோடைய தாவேக்கால இல்லை. சென்னையில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். இப்போ அதனால் இவர் நியமிக்கப்பட்டதுனால ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே ரவுடிசருக்கோ என்கவுண்டர் கூட நடக்கும். அந்த மாதிரி நடக்கக்கூடும். இவரை நம்பி விஜய் இங்கே போட்டிருக்காருன்னா கண்டிப்பாக ரவுடிகள் உஷாராக இருந்து திருந்திக்கினாங்கன்னா. ஒற்றஞ்செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் செய்தி பரபரப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தேர்தலுக்கு பின்பான கூட்டணியில் இணைந்த காங்கிரஸுக்கு அங்கே இருக்கவங்களுக்கு 2 பேருக்கு வந்து நேற்று வந்து எம்எல்ஏவாக இருந்த இருவருக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்தாங்க இந்த தாவேக்காவுடைய அரசில். ஓகே, இன்னைக்கு மற்ற 2 கட்சிகளை சார்ந்து இருவருக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து விடுதலை சிறுத்தைகளை சார்ந்த திரு வன்னியரசு இருக்கார் இல்லைங்க, அவருக்கு வந்து ஆதி திராவிடர் நலத்துறை, அப்புறம் இன்னும் கூட ஒரு போர்ட்ஃபோலியோ அதை சேர்த்து அவருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷாஜஹான் அப்படின்னு IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அந்த கட்சியுடைய எம்எல்ஏக்கு வந்து அவருக்கு வந்து மைனாரிட்டி அப்படிங்கிற அந்த இதில் வந்து அவருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேரையும் வந்து அமைச்சராக இன்றைக்கி வந்து பதவி பிரமாணம் பண்ணப்பட்டுச்சு. ஓகே, ரைட். இதுக்கு இந்த விஷயத்தை அதாவது வந்து வன்னியரசு இருக்கார் இல்லைங்க, அவர் வந்து விடுதலை சிறுத்தைகளை சார்ந்தவர். அதனால் ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்கோசரம் இன்றைக்கி அந்த கட்சியுடைய தலைவரான திருமாவளவன், அதுக்கப்புறமா ரவிக்குமார் அந்த கட்சியில் இருக்க ஒரு முக்கியமான அவர், அப்புறமா சிந்தனை செல்வன், இவங்க 3 பேரும் வந்து இன்றைக்கி போய் முதல்வர் ஜோசப் விஜய் வந்து சந்தித்து அவருக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு மேட்ரு, ரைட்டு. இவர் இப்படி போய் நன்றிலாம் தெரிவிச்சுட்டு வந்தார். ஆனால் இந்த கூட்டணி எங்கேருந்து இவங்க இருந்தாங்கன்னா எலெக்ஷன் அப்போது வந்து இதே விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுகவுடைய கூட்டணி தாங்க. எந்த விஜயுடைய தாவேக்கம் விஜயும் வந்து தீய சக்தி திமுக அப்படின்னு சொன்ன அந்த கூட்டணியில் தான் இந்த விடுதலை சிறுத்தைகளும் இருந்துச்சு, IUMLம் இருந்துச்சு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகும் இருந்துச்சு. அதில் தான் வந்து இவங்கெல்லாம் வெற்றி பெற்றாங்க, அந்த கூட்டணியில் இருந்து தான் வெற்றி பெற்றாங்க, ரைட்டு. ஓகே, அவங்க இங்கே போனதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா வந்து இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய எம்பியும் மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு ஆர் ராசா இருக்கார் இல்லைங்க, அவர் வந்து ஒரு ட்வீட்டை போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்குலாம் டெலீட் பண்ணிட்டார். அந்த ட்வீட் என்னன்னு நான் படிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, அது நீங்களாக அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. முன்னேறன்னு சொல்லலை, முன் விதின் கோட்ஸில் வந்து முன் ஏற தரப்பட்ட ஏணியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால் பூமுடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை. பெரியாரின் காலதேச வர்த்தமானத்திற்கு அந்த காலதேச வர்த்தமான அப்படின்னு போட்டிருக்காருல, அது வந்து ஒரு கோட்ஸில் போட்டிருக்காரு, நீங்களா புரிஞ்சுக்கோங்க. காத்திருப்போம் என்றாலும் களமாடுவோம் வெற்றி நமக்கே. இதுக்கு நான் விளக்கம் சொல்ல வேணாம், விளக்கம் சொன்னால் அது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் இவர் போட்டார் இப்படி ஒரு ட்வீட்டை. போட்டதுக்கப்புறம் எங்கேருந்து என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியல, சில நிமிடங்களிலேயே வந்து கொஞ்ச நேரத்துக்குள்ள வந்து ஆர் ராசா வந்து இந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிவிட்டு அப்புறம் வேறு ஒரு ட்வீட்டை போட்டார், பொதுவாக ஒரு ட்வீட்டு போகிற மாதிரி போட்டுட்டார். எதுக்கு இப்படி போட்டார் அப்படின்ட்டு ஒரு சர்ச்சை. ஏன்னா வந்து இதுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு அர்த்தம், புரியுதுங்களா? அந்த அர்த்தம் விளக்கம்லாம் நான் கொடுக்க தேவையில்ல, அது தேவையில்லை. நீங்களாம் வந்து உங்களுக்கு தமிழ் தெரியும் அப்படின்னா, அதுவும் இன்றைக்கி வந்து ஆர் ராசா எழுதுனது பார்த்தா கமலஹாசன் எழுதுவார் தெரியுமா தமிழ், அந்த மாதிரி ஒரு இதில் எழுதியிருக்கார், கோட்லாம் பண்ணி எழுதியிருக்காரு. அதனால்
இப்படி வந்து எழுதுனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணியிலேருந்து அங்கே போயிட்டாங்க அப்படின்றத வச்சு தான் அவர் எழுதியிருக்காரு. பட் இந்த அளவுக்கு மோசமான ஒரு ட்வீட்டை வந்து போட்டோன்னா ஆராசாவை பலர் வந்து வசைப்பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ட்விட்டரில் சோஷியல் மீடியாலாம் கடுப்பாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளஸ் இது வந்து திமுகவுக்கு ஒரு பாதிப்பாட்டம் இருக்குமே, ஏன்னா கூட்டணியில் இருந்தவங்க வந்து அந்த கூட்டணியில் இருந்துட்டு போனாங்க, அது நாகரிகம் இல்லாமல் இவ்வளோ மோசமாக ட்வீட் பண்ணாங்களேன்னு யாருன்னா இன்க்ளூடிங் ஸ்டாலின் கூட சொல்லியிருக்கலாம் ராசாவை. அதனால் அந்த ட்வீட்டை வந்து அவர் டெலீட் பண்ணிட்டார். ரைட். அடுத்தது என்னன்னா, அதாவது ஜாக்பாட் அடிக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது ஒருத்தருக்கு லாபம் வந்துச்சுன்னா லாபம் வந்துனே இருக்கும், வெற்றி வந்துச்சுன்னா வெற்றி வந்துனே இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இப்போ விஜய்க்கு வந்து அடுத்த ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை வந்து விஜயோட ட்ரெண்டில் தான் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 108, அதாவது ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்ன தாவேக்கா இன்றைக்கி வந்து இந்த எலெக்ஷனில் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து 108 இடங்களில் நின்று ஜெயிச்சிட்டாங்க. அதாவது 107 எம்எல்ஏ அவங்க சைடில் இருக்காங்க. அது இல்லாமல் கூட்டணிக்கும் ஆட்சி அமைப்பாங்களாம், முடியாத தொங்கு சட்டசபை அமையும் அப்படின்லாம் சொல்லி கட்சியில் அவங்க வந்து கூட்டணி ஆட்சி காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் அப்புறம் ஐயுஎம்எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சியை நடத்திட்டாங்க. இதில் போகிறதுக்கு வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன்னு அஇஅதிமுகவே பிளவுபடுற மாதிரியே ஒன்று எடப்பாடி கோஷ்டி ஒன்று போச்சு, இன்னும் சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணி இவர் விஜயபாஸ்கர் இவங்க 3 பேரும் சேர்ந்து தனியாக ஒரு ஃபேக்ஷனாக வரேன்னு சொல்லிட்டு வந்து இவங்க சைடில் வந்து ஒரு 25 பேர்கிட்ட எம்எல்ஏ இவங்க கையில் இருக்காங்க, நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் கட்சி தாவல் சட்டம்லாம் வந்துடும் அப்படின்னு மிரட்டிட்டார் யார், நம்ம எடப்பாடி பழனிசாமி. உங்கள் பதவியே போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னே, எம்எல்ஏ பதவியும் போயிடும் அப்படின்னு அவங்களெல்லாம் மாவட்ட தலைவர் பொறுப்பு என்னென்ன கட்சியில் இருக்க பொறுப்புலேருந்துலாம் தூக்கினோன்னே இவங்களுக்கு பயமாயிடுச்சு. அப்புறம் விஜயோட கட்சிக்கும் வந்து தாவேக்கால விஜய் அவங்களுக்கும் வந்து ஒரு யோசனை, சரி இவங்களை கூப்பிட்டு உள்ளே வச்சுன்னா நமக்கு தான் ரிஸ்க்கு, ஒன்று வந்து இது வந்து மதவாத கட்சியோடைய கூட்டணி, அப்புறம் நம்ம பேர் வந்து வேறு மாதிரி கெடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகாக கைட்டி விட்டார். இப்போ என்னென்னா சிவி சண்முகம் மேட்ரு, அந்த ஜாக்பாட் அப்படின்னது என்னென்னா, சிவி சண்முகம் ஒரு சிட்டிங் எம்பி, அவர் எம்பியாக இருக்கும்போது எம்எல்ஏ எலெக்ஷன் நின்னார், ஜெயிச்சிட்டார். இப்போ எதனா ஒரு பதவியில் தான் ஒருத்தர் பதவியில் இருக்க முடியும், பொறுப்பு வகிக்க முடியும். அப்போ என்ன பண்ணார்னா, அவர் வந்து எம்பி போஸ்ட்டு போய் ரிசைன் பண்ணிட்டார். இப்போ அந்த எம்பி போஸ்ட்டு இப்போ காலி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் வந்து 2 இடத்துல நின்னார். ஒன்று வந்து பெரம்பூரில் நின்னார், இன்னொன்று வந்து திருச்சி கிழக்கில் நின்னார். ஓகேங்களா. இப்போ திருச்சி கிழக்கில் வந்து ரிசைன் பண்ணிட்டதுன்னா அங்கே ஒரு பை எலெக்ஷன் நடக்கும். அதாவது எங்கே திருச்சி கிழக்கில் வந்து விஜய் வந்து ரிசைன் பண்ணிட்டதுன்னா அங்கே நடக்கும். அது நடக்கும் போதே வந்து எம்பி எலெக்ஷனுக்கும் நடத்தலாம். ஓகேங்களா. ஆனால் எம்பி எலெக்ஷனுக்கு இப்போ வந்து உடனே பை எலெக்ஷனுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஜூன் 18 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்க. அப்போ அந்த ஜூன் 18 அங்கே நடக்கும்போது அதே ஜூன் 18 இந்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 2 இடத்துக்கு வரைக்கும் விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு போனால் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு விஜய்க்கு அது சாதகமாக இருக்கும், அந்த ட்ரிச்சியும் சாதகமாக இருக்கும். எப்பயுமே வந்து பை எலெக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த ரூலிங் பார்ட்டிக்கு தான் வந்து சாதகமாக இருக்கும், ஃபேவரபுளாக இருக்கும். அதனால் அந்த பை எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து விஜய்க்கு ஃபேவரபுளாக இருக்கும். இது வரைக்கும் அவங்க வந்து எம்பியாக வந்து யாருமே விஜயோடைய தாவேக்கால இல்லை. இப்போ அந்த இடத்துல யாருன்னா ஒரு முக்கியமான பிரமுகர் நிற்பாங்க. நின்னதுக்கப்புறம் அங்கே ஜெயிச்சதுக்கப்புறமா அவங்க அதை இன்கேஸ் தாவேக்கா ஜெயிச்சிச்சுன்னா ஒரு எம்பி அவங்களுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஆயிடுது. அவங்க வந்து அங்கே போயிட்டு நேராக வந்து பாராளுமன்றத்திலையும் அவங்களுடைய குரல் எழுப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த எம்பி எலெக்ஷனில் மீண்டும் அஇஅதிமுக எந்த அளவில் ஸ்ட்ராங்காக வந்து அங்கே போட்டி போட போகிறாங்க, யாரை நிற்க வைக்க போகிறாங்க, அதே மாதிரி வந்து அங்கே திமுக போட்டிட்டால் அங்கே யார் ஸ்ட்ராங் ஆனாலும் எடுத்து இவங்க 2 பேரும், அதாவது திமுக நின்றுச்சுன்னா அஇஅதிமுக தாவேக்காவை பீட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆள் வைக்கணும். அதே மாதிரி அஇஅதிமுகவில் நிற்க வைக்கிறாங்க, தாவேக்காவை திமுகவா இவங்க 2 பேரையும் பீட் பண்ணுற அளவுக்கு வைக்கணும். தாவேக்காவுக்கு வந்து ஒரே ஒரு ப்ளஸ் என்ன இருக்குன்னா, இப்போ எலெக்ஷன் அவங்க ஜெயிச்சாங்கன்னு ஃப்ரெஷ்ஷாக அந்த ஓட்டர்ஸ் வந்து இன்னும் அந்த மைண்ட் செட்லேயே இருக்காங்க விஜய்னு. அதனால் அவங்களுக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால 2 இடத்துலையும் அவங்க பிரச்சாரம் போனால் அவருக்கு வந்து சாதகமாக இருக்கும். ஆனால் விஜய்க்கு இருக்க சாதகத்தை அதை பாதகமாக்க போகிறது தாவேக்காவா திமுகவா அதிமுகவான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ வந்து மெயினாக வந்து விஜய் வந்து பிரச்சாரத்தை பண்ண தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியாகவே இல்லைன்னா, குறிப்பாக வந்து சென்னையில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். இப்போ இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு கமிஷனர் பதவி ஏற்றிருக்காரு. யாருன்னா அமல்ராஜ் அப்படின்றது தான். அவர் வந்து இதுக்கு முன்னால் கோயம்புத்தூர்லாம் கூட கமிஷனராக இருந்திருக்காரு. அப்புறம் இங்கே அவர் ஏடிஜிபி, இங்கே சென்னையில் ஜாயின்ட் கமிஷனராக கூட இருந்திருக்கா. ஒரு க்ளீன் ரெக்கார்டு உள்ள ஒருத்தர். அதே மாதிரி நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய
ஒரு திறமை வாய்ந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் அமல்ராஜ். இன்றைக்கி அவர் வந்து சென்னை மாநகரத்துடைய போலீஸ் கமிஷனராக இன்றைக்கி நியமிக்கப்பட்டார். அதனால் இவர் நியமிக்கப்பட்டதுனால ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரவுடிசம் எப்பயுமே வந்து ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறவரும் கொஞ்சம் தைரியமாக இருந்து ஹேண்டில் பண்ணுறவர், அதுவும் ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வராரு அப்படின்னும்போது அவங்க வந்து கண்டிப்பாக சட்டத்தை அவங்க கையில் எடுத்துப்பாங்க. எடுத்து எங்கெங்கே ரவுடிசம் இருக்கோ என்கவுண்டர் கூட நடக்கும். அந்த மாதிரி நடக்கக்கூட வாய்ப்பு உண்டு. ஏன்னா வந்து இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஒரு பக்கம் இருக்கிறதோட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள். அதனால் ரவுடிசம் இருக்கக்கூடாதுன்னு பார்க்கக்கூடிய ஆள். இவரை நம்பி விஜய் இங்கே போட்டிருக்காருன்னா கண்டிப்பாக ரவுடிகள் உஷாராக இருந்து திருந்திக்கினாங்கன்னா அவங்க சேஃப். இல்லைன்னா எப்போ என்ன சம்பவம் நடக்கும் அப்படின்றது தெரியாது. சரி, இன்றைய தகவல் இதுதான் முக்கியமான தகவலாக நம்மளால் இன்றைக்கி சொல்ல முடிஞ்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.